வணக்கம். பணத்த பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சாலே எப்படி சம்பாதிக்கிறது, சேமிக்கிறது, முதலீடு பண்றதுன்னு தான் யோசிப்போம் இல்லையா? ஆனா நம்மள பலரும் கவனிக்க தவறுற ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. அதாவது அந்த பெரிய செல்வத்தை உருவாக்குற புதிர்ல ஒரு முக்கியமான துண்டு காணாம போயிருக்கு. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல. இது ஏதோ புதுசா வந்த ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸ் பத்தியோ இல்ல ஒரு புது பட்ஜெட் ஆப் பத்தியோ கிடையாது. இது அதையெல்லாம் விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். உங்களுடைய ஒவ்வொரு பண முடிவையும் ஒவ்வொரு நொடியும் தீர்மானிக்கிற ஒண்ணு. ஆமாங்க, உங்க மைண்ட் செட் தான். நாம பணத்த பத்தின முடிவுகளை ரொம்ப லாஜிக்கலா எடுக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த முடிவுகள் முதல்ல உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கப்படுது, அதுக்கப்புறம் தான் தர்க்க ரீதியா யோசிக்கப்படுது. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள ஆழமா போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செலவுகளை ட்ராக் பண்றதோ இல்ல ட்ரேடிங் பண்றதோ கிடையாது. இது ஒரு மன விளையாட்டு. உங்க உளவியல், அதாவது உங்க சைக்காலஜி, உங்க நிதி எதிர்காலத்தை எப்படி முழுசா வடிவமைக்குதுங்கிறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பணக்கதை, அதாவது மணி ஸ்டோரி இருக்கு. நீங்க சின்ன வயசுல பார்த்த விஷயங்கள், உங்க அப்பா அம்மா பில்லுக்காக சண்டை போட்டதா இருக்கலாம், இல்ல ஒவ்வொரு ரூபாயையும் கஞ்சுத்தனமா சேமிச்சதா இருக்கலாம். இது எல்லாம் தான் இன்னைக்கு நீங்க பணத்தை எப்படி பாக்குறீங்க, எப்படி கையாள்றீங்கன்றத தீர்மானிக்குது. உதாரணத்துக்கு, என் சின்ன வயசுல என் அப்பா ஒவ்வொரு ரூபாயும் எப்படி ஒரு மேஜிக் மாதிரி நீட்டிப்பாருன்னு நான் பார்த்திருக்கேன். அதனால நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் தேவையில்லாத பொருள்களை வாங்கி தள்ளினேன். அது புத்திசாலித்தனமா? நிச்சயமா இல்ல. ஆனா அது உணர்வுபூர்வமானதா? 100%. ஓகே. உங்க பணக்கதைய நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா, அடுத்த முக்கியமான படி இங்கதான் தொடங்குது. அது என்னன்னா, மத்தவங்களோட ஆட்டத்த காப்பி அடிக்கிறத நிறுத்திட்டு, உங்களுக்கான சொந்த ஆட்டத்த நீங்களே வரையறைக்கிறது. சோஷியல் மீடியா நீங்க நினைக்கிறத விட உங்க பண மனநிலைய ரொம்பவே குழப்புது. யாரோ ஒருத்தர் டாஜ் காயின்ல லட்சக்கணக்கில் சம்பாதிச்சதை பார்த்து நம்ம தாழ்வா உணர்றோம். ஆனா இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க. நாம எல்லாருமே ஒரே ஆட்டத்தை ஆடல. உங்க ஆட்டம் நீண்ட கால செல்வத்தை உருவாக்குறதா இருக்கலாம், ஆனா அவங்களோடது இந்த வார இறுதியில லைக்ஸ் வாங்குறதுக்காக இருக்கலாம். ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வீடு வாங்குறது, சீக்கிரமா ரிட்டையர் ஆகுறது, இல்ல சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுன்னு உங்க ஆட்டம் என்னன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, மத்தவங்களோட ஆரவாரம் உங்களை ஒருபோதும் பாதிக்காது. உங்களுடைய ஒவ்வொரு நகர்வும் உங்களுக்காக மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கான்செப்ட். அதுதான் போதும் அப்படின்றத வரையறுக்கிறது. இது நிறைய பேரால கண்டுக்கப்படாத ஆனா ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஒரு காலத்துல இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நாம ஒரு கோடு போடாத வரைக்கும் அந்த ஓட்டம் நிக்கவே நிக்காது. உங்களுக்கு போதும்னா என்ன? அது கடன் இல்லாத வாழ்க்கையா, இல்ல வாரத்துக்கு 4 நாள் மட்டும் வேலை செய்யறதா? அத முடிவு பண்ணுங்க. அப்படி இல்லனா உங்க ஈகோ அந்த இடத்துக்கு வந்துடும். அதுக்கு எப்பவுமே திருப்தி வராது. செல்வத்தோட உண்மையான ரகசியம் ஒரே ராத்திரியில கோடீஸ்வரன் ஆகிறதுல இல்ல. அது ரொம்ப மெதுவான, ஆனா அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்துல இருக்கு. வேகமா பணம் சம்பாதிக்கிறத விட மெதுவா ஆனா சீரா சம்பாதிக்கிறதுல தான் உண்மையான சக்தி இருக்கு. உதாரணத்துக்கு, மாசம் ஒரு சின்ன தொகைய, அதாவது ஒரு 5000 ரூபாய முதலீடு பண்றதா கற்பனை பண்ணி பாருங்க. ஆரம்பத்துல இது ஒன்னும் பெருசா தெரியாது. ஆனா இங்கதான் கூட்டு வட்டியோட மேஜிக் ஆரம்பிக்குது. சரியா 20 வருஷம் கழிச்சு அந்த சின்ன முதலீடு கிட்டத்தட்ட 50 லட்சமா வளர்ந்திருக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல? கூட்டு வட்டி அவசரப்படுறவங்களுக்கு கிடையாது. பொறுமையா இருக்கிறவங்களுக்கு தான் அது பரிசு கொடுக்கும். காலம் உங்களுக்காக வேலை செய்யும். ஒரு கொடூரமான உண்மை என்னன்னா, நாம வாங்குற பல பொருட்களை நமக்காக வாங்குறதில்ல, மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ணதான் வாங்குறோம். ஆனா இந்த ஸ்லைட் சொல்ற மாதிரி இது ஒரு பெரிய பொறி. மக்கள் உங்க டெஸ்லா காரை பார்த்து உங்கள பாராட்டல, அவங்க அந்த டெஸ்லாவை தான் பாராட்டுறாங்க. உண்மையான செல்வத்தை இந்த போலி கைதட்டலுக்காக வீணாக்காதீங்க. வாழ்க்கையில எப்போ என்ன நடக்கும்னு கணிக்கவே முடியாது இல்லையா? எல்லாம் சரியா போகும்னு பிளான் பண்றதை விட, ஒருவேளை தப்பா போனா என்ன பண்றதுன்னு தயாரா இருக்கிறது தான் உண்மையான மன அமைதியை கொடுக்கும். பெரும்பாலான மக்கள் எல்லாம் நல்லபடியா போகும்னு நினைச்சுதான் நிதி திட்டமிடல் பண்றாங்க. ஆனா இங்க பாருங்க, வேலை இழப்பு, மருத்துவ அவசரம்னு எதிர்பாராத விஷயங்கள் எப்போ வேணா நடக்கலாம். ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருக்கிறது, உங்க செலவுகளை வருமானத்துக்குள்ள வச்சிருக்கிறது மாதிரி விஷயங்கள் தான் பிரச்சனை வரும்போது உங்களை காப்பாத்தும். சரி, இப்போ நாம பார்த்த எல்லா விதிகளையும் ஒன்னா இணைச்சு பார்க்கலாம். ஏன்னா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாது, அதை நாம செயல்படுத்தும் போதுதான் உண்மையான மாற்றம் நடக்கும். இந்த விதிகள் எல்லாம் ஒரு போர்க்கவசம் மாதிரி செயல்படுது. ஒரு பகுதி மட்டும் இருந்தா உதவலாம், ஆனா இந்த முழு கவசமும் உங்களை எந்த புயல் அடிச்சாலும் நிமிர்ந்து நிக்க வைக்கும். இந்த விதிகளை ஒண்ணு மேல ஒன்னா அடுக்க ஆரம்பிங்க. அதுதான் உண்மையான செல்வத்தை உருவாக்குறதுக்கான ஒரே வழி.
இதுதான் நிதர்சனம். நீங்க யூடியூப்ல இருக்கிற எல்லா நிதி வீடியோவையும் பார்க்கலாம், ஒவ்வொரு புத்தகத்தையும் படிக்கலாம். ஆனா நீங்க செயல்ல இறங்காத வரைக்கும் இது எல்லாமே வெறும் பொழுதுபோக்கு மட்டும்தான். அதனால நான் உங்ககிட்ட கேக்குறேன், உங்க பணக்கதைய மாத்துறதுக்கு இன்னைக்கு நீங்க என்ன ஒரு சின்ன படியை எடுத்து வைக்க போறீங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றிங்கிறது புத்திசாலிக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. அது பொறுமையா இருக்கிறவங்களுக்கு, விடாம முயற்சி பண்றவங்களுக்கு, அப்புறம் பார்க்கறதோட நிறுத்தாம செயல்ல இறங்குறவங்களுக்கு உரியது. இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க.